பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பெண்ணை குறித்து கூட நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் இன்றைக்கு. பிள்ளைகள் என்றால் ஆனந்தம், பேர பிள்ளைகள் என்றால் பேரானந்தம். பிள்ளை பிறந்த உடனே அதை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும்னு சொல்லியெல்லாம் பிளான் பண்ணி நல்லா அழகாக அதுக்கு ஊட்டி அதுக்கு எல்லா போஷாக்கும் கொடுத்து நம்ம வளர்த்திட்ருக்கோம் இல்லையா. இங்கே ஒரு பெண், அந்த பெண் தீரு சீதோன் பட்டணங்களில் உள்ள கானானிய ஒரு ஸ்திரீயை குறித்து பார்க்குறோம். அவளுக்கும் ஒரு பெண் குழந்தை இருந்திருக்குது. ஆனால் இந்த கானானிய பெண் ரொம்ப வருத்தப்படுறா. ஏன்னா பிசாசுனால கொடிதாக அந்த மகள் வேதனைப்படுகிறா. அது வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில், இயேசுவிடத்தில் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்கிறாள். ஏனென்றால் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அப்படின்னா அவள் கொஞ்சம் தூரத்தில் இருந்து கூப்பிடுறா. கூப்பிடும்போது அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட சொல்கிறதா பார்க்குறோம். ஆனால் இந்த ஸ்திரீ என்ன செய்யலை, விடலை. விடாப்படியாக தூரத்திலிருந்து கூப்பிட்டவள் 25வது வசனத்தில் அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து, அவரை பணிந்து கொண்ட பக்கத்தில் வந்துட்டா. பணிந்து கொண்டாள் என்று சொல்லும்போது நிச்சயமாக முழங்கால் படியிட்டு பணிந்து கொள்ளுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல. இதை கேட்கும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இல்லையா. அவள் அவர்களை திரும்பி போயிருக்கலாம், இப்படி சொல்லிட்டாரே, நாய்க்குட்டின்னு சொல்லிட்டாரே, திரும்பி போயெல்லாம் நினச்சிருக்கலாம். ஆனால் திரும்பி போகல. அவள் என்ன பதில் சொன்னாலும், மெய்தான் ஆண்டவரே, கண்களை தொடைத்துட்டு சொல்லிக்கலாம், ஏக்கத்தோடு ஏங்கி சொல்லிக்கலாம், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. அப்படின்னா என் பிள்ளை நாய்க்குட்டி தான் சாமி, நான் ஒரு நாய் தான் ஆண்டவர், கீழே விழுற துணிக்கே என் பிள்ளைக்கு தாங்கன்னு சொன்னவொடனே இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஹல்லேலூயா. ஒரு தாயுடைய விசுவாசம். விடாப்பிடியாக தூரத்திலிருந்து கூப்பிட்டாள், தொடர்ந்து வந்தாள், அவரை பணிந்து கொண்டு பக்கத்தில் அவள் கேட்டான்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவளுடைய விசுவாசம் அவள் தளர்ந்து போகவே இல்லை. அவள் விசுவாசத்தின் ஜெபம் கேட்கப்பட்டு அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள் என்று சொல்லி பார்க்க. இன்றைக்கு நம்ம விசுவாசம் எப்படி இருக்குது? ஆண்டவர் சொல்கிறாரு, கட்டுகளவு விசுவாசம் போதும்னு சொல்கிறார். கட்டுகளவு விசுவாசத்தோடு நம்ம கேட்கும்போது மலையை கூட பெயர்த்து போடலாம். ஒரு அம்மா அப்பா 2 பிள்ளைங்க. அப்போது அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை. கொஞ்சம் கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க. இந்த பிள்ளை கொஞ்சம் கருப்பாக இருப்பா. அப்போது இந்த நாட்களில் பாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொப்பாக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க இல்லையா. நான் கூட அந்த பெண்ணுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆண்டோடைய பெரிய கிருபை, அந்த தாயுடைய விசுவாசம், கண்ணீரின் ஜெபம் கேட்கப்பட்டு அந்த மகளுக்கு திருமணம் ஒழுங்காச்சுது. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அந்த மணமகனை பார்க்கணுன்னு சொல்லி. இன்றைய கணவனோடு சேர்ந்த கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேம்மா, பெரிய ஆச்சரியம். அந்த கணவன், அந்த புது மாப்பிள்ளை ஒரு நல்ல விசுவாசி, ஆழமான விசுவாசம் உள்ளவங்க. அவருடைய பேர் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தை இந்த மணமகனில் காண முடிஞ்சது. ஒத்துக்குவாங்க. இன்றைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஒரு தாயுடைய ஜெபம் கேட்கப்பட்டு, இந்த கானானிய பெண்ணுடைய ஜெபம் கேட்கப்பட்டு அவள் மகள் சுகமானாள். இங்கு ஒரு தாயுடைய ஜெபம் கேட்கப்பட்டு அருமையான இந்த மகளுக்கு ஆண்டவர் வாழ்க்கையை அமைத்து தந்தார். நீங்களும் விசுவாசத்தோடு விடாப்பிடியாக நம்பிக்கையோடு கேட்கும்போது நம்முடைய ஜெபமும் கேட்கப்படும். நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. செய்வோமா? பிரைஸ் தி லார்ட். ஆமென்.